ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் துலாம் ராசியினருக்கு அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள், அதாவது மே மாதம் கடைசி 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் தொழில் வளர்ச்சியிலையும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய பொற்காலமாக அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 12 ராசிகளேயே துலாம் ராசிக்கு இந்த காலம் சிறப்பான காலமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா ராசி பலனில் அந்த வகையில் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 25 நாட்கள் பல மாதக்கோள்களுடைய பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இதில் துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அதிர்ஷ்டத்தை தரும், தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், அரசு உத்தியோகம், உங்களுடைய கனவு நினைவுகள் எல்லாமே கிடைக்கப்பெறுமா, எல்லா விஷயத்துலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னா, பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், களத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு விளம்புறாங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16ஆம் தேதி அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றங்கள் அமையப்பெறக்கூடிய நிலையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அதே மாதிரி பணவரவு அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும். அடுத்தவர்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. பெரியோர் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி சூரிய சுக்கிரனினுடைய சஞ்சாரம் வழக்குகளில் சாதகமான போக்கு தரும். நண்பர்களிடத்தில் கவனமாக பழகிறதும் பேசக்கூடிய விஷயங்களில் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. ஏன்னா நண்பர்களும் எதிரிகளாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தினுடைய கடைசி 28 நாட்களுக்கு பிறகு பார்த்தோன்னா நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிக மிக சாதகமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் அமைய பெறப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சியால் மிகப்பெரிய யோகங்களை அடைய போகக்கூடிய ராசிகளில் துலாம் ராசிக்காரர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியங்கள் நடக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது, கொஞ்சம் கவனமோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வாரங்களால் ஒரே மாதிரியான கிரகநிலைகள் இருக்கிறதுனால குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து நிலவி வந்திருக்கும். அதே மாதிரி ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இது போன்ற சூழ்நிலை நிலவுவதால் பேச்சில் நீங்கள் நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்த வேண்டாம். திருமண பேச்சுவார்த்தை இன்னும் 1 மாத காலத்திற்கு பிறகு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கால தாமதம், பிரச்சனை, சுமூகமான முடிவு எட்டாமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள் நடைபெறலாம். அதனால் 1 மாதத்திற்கு பிறகு நீங்கள் திருமண பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி நிதி நிலையில் பெரிய நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பணவரவு மற்றும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பெரிய தொகையோ அல்லது வரவுக்கு மிஞ்சிய
செலவினங்களை செய்வதற்குரிய பணங்களும் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் திருப்திகரமான பணவரவு இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு அதிக தொகை கைக்கு கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் கிரக அமைப்பின் காரணமாக திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், நீண்ட காலமாக வரவேண்டிய தொகை உள்ளிட்டவை கிடைக்கப்பெறலாம். அதே சமயம் பங்குச்சந்தை முதலீடுகள் அடுத்த சில மாதங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும். தற்சமயம் அடுத்த 28 நாட்களுக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த நேரம் அப்படிங்கிறது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருத்தமே நீங்கள் பட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் தங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே நேரத்தில் சிறிய அளவு முயற்சி செய்தாலும் கூட அதனுடைய பலன் பெரிதாக கிடைக்கப்பெறும். தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள், அப்படி இல்லைனா வேலையில் இடமாற்றம், அப்படி இல்லைனா புதிய வேலை தேடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி பெரும்பாலும் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்க பெற்றாலும் சில நண்பர்களினுடைய சூழ்ச்சியின் காரணமாக அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். பல விஷயங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அலட்சியத்தோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவமானங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நன்றாக இருந்தாலும் கூட குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே சமயம் வீட்டில் அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் வீண் அலைச்சல் உண்டாகும். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவீங்க. காரிய தடை தாமதம் ஏற்படத்தான் செய்யும். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கலாம். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உறவு பலப்படக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியிலையும் ஈடுபடுவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளும் இடம்பெறுங்க. இந்த காலகட்டத்தில் சிறு அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. பண விஷயத்தில் செலவுகள் விஷயத்தில் திட்டமிடலும் பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சனி பகவானினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். இருந்தாலும் மற்றொரு புறம் மற்ற கிரகங்களினுடைய அனுகூலத்தின் காரணமாக மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து நீங்கள் ஜெயித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்க பெறப்போகிறது. இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படாது. சிறிது போராட்டமும் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி சில காரியங்களில் தாமதமாக வெற்றிகள் ஏற்படலாம். உங்களுடைய விடாமுயற்சி தாங்க உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்க. பழகக்கூடிய நண்பர்களை எடை போடவே முடியாது. வெளுத்தது எல்லாம் பால் அப்படின்னு நம்பக்கூடிய தங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களை சிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வைத்து கொண்டு இந்த காலகட்டத்தில் செயல்பட பாருங்க. அதே சமயம் என்ன விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம், எதெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுலையும் கவனமாக
கவனமாக இருக்கணும். புதிய நண்பர்களோ அல்லது உயிர் தோழனோ அல்லது உற்ற நண்பனாகவே இருந்தாலும் சரி, நண்பர்களிடத்தில் தற்சமயம் நீங்கள் உஷாராக இருந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்காது. வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு மாற்றத்தை ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால உற்ற நண்பனாக இருந்தாலும் எதிரிகளாக மாறவும் அவர்கள் மூலமாக அவமானத்தில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து கொள்ளவும் அதை சமாளிக்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த நேரத்தில் குரு பகவானினுடைய வழிபாடு அப்படிங்கிறது பல நன்மைகளை தரும். அதே மாதிரி குலதெய்வத்தை வணங்கி வர பண வரவில் இருந்த தடைகள் நீங்கும், காரிய வெற்றி உண்டாகும், குடும்பத்தில் சுபிக்ஷமும் நிம்மதியும் குடிகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம்.